சென்னையில் வைகோ தலைமையில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழில். இந்த அவசர ஆலோசனைக்கு காரணம் என்ன? இது குறித்த விவரங்களில் மதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான தாயகத்தில் மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த தலைவர்களுடைய இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியது. இன்னும் அந்த கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கான காரணம் என்ன என்று நாம் விசாரித்த போது, அதாவது இந்த தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலைமையில் ஏற்கனவே இந்த தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை, அதாவது மக்கள் நல கூட்டணி என்பது இந்த தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகளில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஏற்கனவே அந்த கூட்டணியுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ அறிவித்திருந்தார். இந்த நிலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த இடைத்தேர்தல் மற்றும் இந்த பொது தேர்தலில் இடதுசாரி கட்சிகள் போட்டியிட விரும்புகிறது என்ற கருத்தை அந்த கூட்டணியில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த கூட்டம் என்பது, இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது என நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியினுடைய கருத்து இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்றிருந்த நிலைமையில் திடீரென இடதுசாரி கட்சிகள், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளும் நாம் தேர்தலை புறக்கணிக்க கூடாது, ஜனநாயக முறைப்படி நாம் அனைத்து தேர்தல்களையும் சந்திக்க வேண்டும் என்பது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த தேர்தலையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்ததாகவும், அதன் அடிப்படையில் வருகின்ற இந்த பொது தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களை நாம் சந்திக்கலாமா என்பது குறித்து அந்த 4 கட்சி தலைவர்களிடையே ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் முடிவில் இவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள்? தேர்தலை சந்திக்க போகிறதா மக்கள் நல கூட்டணி, அல்லது ஏற்கனவே அறிவித்தபடி புறக்கணிக்க போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது.